நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கோயம்புத்தூர்ல சிறுவாணி ரோட்ல இருக்க சுண்டக்காமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும். இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோல நீங்க இவங்களோட பங்களாக்கு நம்ம பயணியர் பயோடேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்களோட பங்களாக்கு பேக் சைட்லேயே லேபர் குவார்டர்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்க் இறக்கி வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்க கார் தாங்க பார்க் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டு இந்த டேங்க் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு இந்த டேங்க் உறுதியாக இருக்குங்க. நீங்கள் செப்டிக் டேங்க் எல்லாம் நிறைஞ்சதும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இந்த டேங்கை நீங்கள் பண்ணவே தேவையில்லைங்க. உள்ளே வர மனித கழிவுகள் உள்ளேயே செரிமானமாயிருங்க. வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையே இல்லைங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. உள்ளே போடுற பாக்டீரியாவுக்குமே நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.